பேசுறீங்க, தமிழ் தேசியவாதிகள் தான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆமா, அவங்க தான் உங்களுக்காக பேசுறாங்க. உங்களை பத்தி யாராவது சொன்னா கூட தமிழ் தேசியவாதிகள் தான் வந்து எந்த இயக்கத்துல இருந்தாலும் அவங்க போயிட்டு உங்களுக்காக பேசுறாங்க. ஆமா. ஆனா இப்ப நீங்க சொல்றப்பதான் திராவிட தரப்புல இருந்து தூண்டப்பட்டு சில தமிழ் தேசியம் பேசுறவங்க ஒரு வேடம் விட்டுட்டு இருக்கவங்க வந்து உங்களுக்கு எதிராக வந்து பாருங்க, அது பரப்புறாங்க பண்றாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனா அவங்க தானாவே அம்பலப்பட்டு விடுவார்கள்ங்கிற நம்பிக்கையுமே எனக்கு இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா இப்ப நம்ம வந்து யாரையுமே வந்து தனிப்பட்ட ரீதியா போய் நோண்டுவது கிடையாது. நம்ம சமூகத்திற்கு எது சரி அப்படின்னு படுறதான் பேசணும். எடுத்துக்காட்டு நான் சொல்றேன், இந்த ஊர் எச்சரிக்கை சார்ந்த விஷயங்கள்ல நமது தமிழ் சமூகத்திற்கு எது சரி என்ற புரிதலோடு அதற்கு நம்ம ஒரு வலுவான காரியங்களோடு தான் அந்த இதுக்கெல்லாம் நம்ம எதிராக பேசிக்கிறோம். அதுக்கு போக இன்னும் தமிழர் பண்பாடு சார்ந்த வாழ்வியல் சார்ந்த கூறுகள் இதிலெல்லாம் தமிழ் சமூகத்திற்கு எது நன்மை பயக்கும்ங்கிற அடிப்படையில தான் இந்த விதத்துல நம்ம எதிர்க்கிறதுக்கு அங்க யாரும் பேச்சு எதிர்க்கிறதுலாம் இல்லை. இதுல வந்து ஒருத்தங்களோட கொள்கை புரிதல் அற்றவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் புரிதல் இல்லாம பேசிக்கிட்டு, சிலர் வந்து எதற்கு எதிர்க்கிறோம்னே தெரியாமலே எதிர்க்கிறவங்களா இருக்காங்க. நான் சொல்றேன், அதெல்லாம் நான் வந்து தமிழனாக பிறந்த ஒருவனையும் நான் எதிரியாக பார்ப்பது இல்லை. என் மீது கோபம் கொண்டு ஏதோ ஒரு வக்கர சிந்தனையில என்னை எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழ் சமூகத்தில் பிறந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது எனக்கு பரிதாபம் தான் வரும். என்னடா இதான் கூட புரிஞ்சுக்காம இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கே அவன் மனசு சரியாகும் பொழுது இல்ல அவனிடம் சொல்லப்பட்ட கருத்துக்கள்